கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதியிலே நாங்கள் இன்று இங்கு கூடியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக ஒரு புனித வாரத்திற்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த குருத்தோலை ஞாயிறு நிறைவேறிய பின்பு அன்றிலிருந்து நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை வரை எமது புனித வாரத்திற்குள் இறைவனுடைய வாழ்வை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். புனித வாரம் திங்கட்கிழமை யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள். இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசுவின் காலடிகளை விலை உயர்ந்த நறுமண தைலத்தால் கழுவி தன் கூந்தலில் துடைக்கிறாள் மரியாள். அப்பொழுது இந்த காரியத்திற்குள் அல்லது இந்த சிந்தனையிலே அன்பு என்பதற்கு விலையே இல்லை என்பதை இதன் மூலம் அங்கு மரியாள் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, இறைவன் மேல் கொண்டுள்ள அன்பின் நிமித்தமாக அங்கு தன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பெருமதி மிக்க பொருளை அங்கு மரியாள் இயேசுவின் பாதத்திலே அங்கு கொட்டி கழுவி தனது தலைமயிரினால் அங்கு இறைவனுடைய பாதத்தை அவள் துடைக்கிறாள். யூதாசோ அதை வீணான செலவு என்று எண்ணுகிறான். அவன் அங்கு பார்த்து சொல்லுகிறான், இந்த பரிமள தைலத்தை 300 தினாரிக்கு விற்று இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு காரணம் அதை விற்று ஏழைகளுக்கு கொடுப்பதல்ல, அதனூடாக தன்னுடைய சுயலாபத்தை அடைந்து கொள்ளலாம் என்று அவன் பணத்தின் மூலமாக அவன் அந்த பெருமதியை காண்பிக்க முயல்கிறான். பிரியமானவர்களே, இன்று சில வேளைகளிலே நாங்களும் கூட அன்பை அங்கு சில வேளைகளில் கவனத்தில் கொள்ளாது தன்னலத்தில் நிறைந்தவர்களாக யூதாசை போல நாங்களும் கூட பணத்திலே அல்லது பதவியிலே அல்லது தகமையிலே நாங்கள் நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். புனித வாரம் செவ்வாய் கிழமை யோவான் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 21-33 வசனங்கள். இயேசு சீடர்களோடு இணைந்து அங்கு பந்தி இருக்கின்றார். அப்பொழுது அவர் உள்ளம் கலங்கியவராய், உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று அவர் கூறுகிறார். தமக்கு துரோகம் செய்ய ஒருவன் இருக்கிறான் என்று அறிந்தும் அவனை அன்பு செய்கின்றார் இறைவன் இயேசு. பிரியமானவர்களே, இந்த குணாதிசயங்கள் எமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தமக்கு துரோகம் செய்ய ஒருவன் இருக்கிறான் என்று அறிந்தும் அவர் அன்பு செய்கின்றார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனித புதன் கிழமையிலே நாம் வாழும் இந்த உலகம் பணம், பதவி, பட்டம் போன்றவற்றை மனிதனை இவை ஆட்டி படைக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பலரும் இதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவோடு 3 ஆண்டுகள் உடனிருந்து அவரோடு பயணம் செய்த அவரது சீடர்கள் இறைவன் மேல் அன்பு வைத்தவர்களாக இருந்தும் அவருக்குள் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்க தலைமை குருவிடம் விலை பேசுகிறான். இன்றைய நாளிலே மற்ற சீடர்கள் அறிந்து கொள்ளா வண்ணமாக அது மறைவாக அவன் அங்கு தலைமை குருவிடம் சென்று கதைக்கிறான். அவர்கள் கண்களுக்கு அகப்படாமல் அவன் இருக்கிறான். யோவான் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இயேசு தாம் தெரிந்து கொண்டவர்கள் மீது ஆரம்பம் முதல் இறுதி வரை அன்பு கொண்டிருந்தார். அப்படி இருந்தும் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க முயல்கிறான். நாம் பயணிக்கும் அல்லது பணி செய்யும் இடங்களிலும் நாம் வாழும் இடங்களிலும் யூதாஸை போன்று நம்மை காட்டி கொடுக்க பலர் இருக்கின்றார்கள் என்பதை இவை நினைவுபடுத்துகின்றது. பிரியமானவர்களே, திருடன் எப்பொழுதும் தூர தேசத்திலிருந்து வருவன் அல்ல. அவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நன்கு அறிந்தவனே திட்டமிட்டு அங்கு திருட அவன் முற்படுகிறான் என்பதை நாங்கள் காண்கின்றோம். சீஷர் அவர்கள் இறைவனோடு 3 வருடங்கள் உறவாடி கொண்டிருந்தார்கள்.
ஆனாலும் கூட ஒருவன் காட்டி கொடுக்க அவன் முனைகிறான். யூதாஸ் சீடர்களுக்கு மறைந்திருந்தாலும் இயேசுவின் கண்ணிலிருந்து மறைத்து விட முடியாமல் போய்விட்டது. ஏனெனில் அவர் ஒருவரே எம் உள்ளத்தின் ரகசியங்களை அறிந்து உணர்கிறவராய் இருக்கிறார் என்று இன்றைய நாளின் சுவிசேஷம் எமக்கு எடுத்துரைக்கிறது. எனக்கு என்ன தருவீர்? மத்தேயு நற்செய்தி நூல் 26:15. நான் உங்களுக்கு அவரை காட்டி கொடுக்கிறேன், என்ன தருவீர்கள் என்ற யூதாஸின் தன்னல கேள்வி தனது தலைவனை காட்டி கொடுக்கும் தவறான செயலுக்கு அவனை அழைத்து செல்கிறது என்று இன்றைய நாளிலே நாங்கள் காண்கின்றோம். இயேசுவால் அழைக்கப்பட்டு அவரது அற்புதங்களை கண்டும் அவரது படிப்பினைகளை கேட்டும் பணத்தின் மீதான பேராசை யூதாஸை பாவக்குழிக்குள் தள்ளுகிறது என்று அங்கு காண்கின்றோம். பிரியமானவர்களே, எனவே ஏசாயா இறைவாக்கின் நூல் 50:4 இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான் அவருடைய நாவை எமக்கு தந்திருக்கின்றார். எனவே இறைவன் எம் அனைவரையும் எங்கெங்கு யார் யார் கலைப்படைந்திருக்கிறார்களோ, யார் யார் தேவையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு புத்திமதி சொல்ல எங்களுக்கு கல்விமானின் நாவை இறைவன் தந்திருக்கின்றார், அறிவை தந்திருக்கின்றார். காலை தோறும் என்னை எழுப்புகின்றார். இறைவனோடு இருக்கின்ற பிள்ளைகளை அவர் காலையிலே எழுப்பி அவரை நன்றி செலுத்தவும் அவரை பணிந்து கொள்ளவும் அழைக்கின்றார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்போ உலகில் வாழ்கின்ற பொழுது ஏனோ தானே என்று வாழ முடியாது. எமது கண்கள் இறைவனை காண வேண்டும், எமது செவிகள் இறைவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், காலையில் எழுந்து அவருக்கு நன்றியை செலுத்த வேண்டும். என் செவியை திறந்தார், நானே எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை என்று ஏசாயா தீர்க்க தரிசன நூல் சொல்லப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த காலம் எமக்கு மிகவும் விசேஷமான ஒரு காலம். பதவி, பட்டம், பணம் இவ்வாசைகள் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் இறைவனோடு வாழுகின்ற பிள்ளைகளுக்கு இவை அனைத்தும் தினந்தோறும் கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் திருமறையிலே காண்கின்றோம். எனவே தான் இந்த லெந்து காலங்களில் நாம் அனைவரும் தன்னலம் துறந்து இந்த லெந்து காலங்களின் 3 தூண்களாகிய ஜெபம், தவம், தானம் செய்து இறைவனை போல இறைவனின் மாதிரியாக செயல்பட இறைவன் எம்மை அழைக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, நாளை தினம் அன்பு நிறைந்த வாழ்விற்கும் பணி வாழ்விற்கும் இயேசு தம் சீடர்களுக்கு முன்மாதிரியை காட்டி அதை போல வாழ எம்மை அழைக்கின்றார். அதுதான் புனித வியாழன் என்று சொல்லப்படுகின்ற மிக மிக முக்கியமான நாள். இந்த நாளிலே 2 காரியங்கள் முக்கியமாக அங்கு செயல்படுத்தப்பட வேண்டும் ஆராதனைகளிலே. ஒன்று, தமது இறுதி ராபோஜனத்தின் போது திவ்ய நற்கருணையையும் பணி குருத்துவத்தையும் இயேசு ஏற்படுத்தி அதன் வழியாக தம் மக்களை அவர் அன்பு செய்கின்றார், அருட்பணியாற்றுவதற்கு தயார்படுத்துகின்றார். அப்போ எனவே நாளை தினம் இறுதி ராபோஜனத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எமதுக்கு கொடுத்திருக்கின்ற பணிகளை ஆராய்ந்து அறிந்து இறைவனுடைய திருப்பணியை செய்ய நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அதைத் தொடர்ந்து 2வதாக அங்கு இறைவன் தாம் இருந்த இடத்திலிருந்து கீழிறங்கி தம்முடைய சீடர்களின் பாதங்களை கழுவியதன் காரணமாக அங்கு திருப்பலி கொண்டாட்டங்களோடு எமது வாழ்வு முற்று பெறாது என்று கூறுவதையும் இயேசு தமக்கு எங்களுக்கு உணர்த்துகின்றார். அவருடைய மாதிரியாக செயல்பட எம்மை அழைக்கின்றார். அப்ப கொண்டாட்டங்கள், திருப்பலிகள் நிறைவு பெறாது அவருடைய திருப்பணியை நாங்கள் செய்யாவிட்டால். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? மிகவும் விசேஷமாக திருப்பணிகளையும் கொண்டாட்டங்களையும் நாங்கள் கொண்டாடி செயல்படுகிறோம். ஆனால் அவருடைய திருப்பணியை செய்வதை நாங்கள் நிறுத்தி விடுகிறோம். எனவே தான் அங்கு கால் கழுவுகின்ற
பணி அங்கு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இருக்கின்ற ஸ்தானத்தில் இருந்து இறங்கி மற்றவர்களுக்கு சேவை செய்ய இறைவன் எம்மை அழைக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, நற்கருணை மட்டும் எப்படி சிறப்பிப்பது என்பதை மட்டும் சிந்திக்காமல் பிறரை எவ்வாறு அன்பு செய்ய முடியும், பிறருக்கு எவ்வாறு பணி செய்ய முடியும் என்பதை இறைவன் எமக்கு எடுத்து கூறுகின்றார். இன்னைக்கு இதே வச்சே பல ஆலயங்களில் பெரிய பிரச்சனை. யாராவது தப்பி தவறி பாதங்கள் கழுவ ஆயத்தப்பட்டா அங்க பிரச்சனை, என் கால கழுவல உன் கால கழுவலன்னு. அது இல்லை அங்க முக்கியம். அங்க முக்கியம் அவர் காட்டுகின்ற மாதிரி. நாங்கள் எங்களுடைய இடத்திலிருந்து இறங்கி மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை இறைவன் எமக்கு எடுத்து உரைக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இந்த காலங்களிலே எம்மை முற்றிலுமாக இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து அவருடைய மாதிரியாக செயல்படுத்த இறைவன் எம்மை அழைத்திருக்கின்றார். நாங்கள் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தகப்பனே, விசேடமாக சுவாமி, இந்த புனித காலங்களுக்குள் எம்மை வழி நடத்துகிறீர். நாமும் உம்மோடு இணைந்து ஆண்டவரே, நீர் செய்கின்ற மாதிரியை பின்பற்றி நாங்கள் உம்மோடு உம்முடைய பிள்ளைகளாக வாழ எமக்கு கிருபை தாரும். ஆம் இறைவனே, உம்முடைய கிருபையினால் எம்மை போஷிக்கின்றீர், எம்மை வழி நடத்துகின்றீர், பாதுகாப்பை எமக்கு தந்திருக்கின்றீர். உம்முடைய ஞானத்தை தந்து ஞானத்தின் பிள்ளைகளாக ஒருவரை ஒருவர் வழி நடத்த உம்முடைய கிருபையை, ஞானத்தை, பாதுகாப்பை எமக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரை பொறுப்படுத்தலும் வழி நடத்தியுள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் படுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே. ஆமென்.